Hi friends, welcome to saidiyatimes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வேஸ்ட் கிளாத்ஸை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லா ரீயூஸ் பண்றதா பார்க்க போறோம். கிரைண்டர், மிக்ஸி, தையல் மிஷின் இதுக்கு எல்லாமே தையல் மிஷின் இல்லாம எப்படி கவர் ரெடி பண்ண போறோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு வேஸ்ட் ஃப்ராக் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் பேக் சைடா போட்டிருக்கேன். இந்த ஓப்பன் சைடு இருக்குங்களா, அது வந்து நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுக்காண்டி பேக் சைடை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லீவெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ராகில் ஸ்லீவ் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த சைடை இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். ஜாயின் பண்ணி வச்சுட்டு இதை நான் மெதுவாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே நான் வரப்போகிறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே இப்போ நான் நல்லா ரோல் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓரத்துலேயே நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்க போகிறோம். இந்த ஓரத்தில் ஸ்டிச்சிங் போட்டுக்க போகிறோம். இப்போ நான் நீடலும் நூலும் நான் கோர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நூல் நல்லா திக்காகவே கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டிச்சிங் போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங்கை. இப்போ நீங்கள் மேலே ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை அந்த பாட்டம் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு கிரைண்டருக்கு கவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு பார்ப்போம். என்னோடய கிரைண்டர் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் கிரைண்டர். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்ஸை வச்சு நம்ம அழகாக நம்மளே கிரைண்டருக்கு தையல் மிஷின் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கவர் ரெடி பண்ணலாம். இது நம்ம ஹேண்டில் மாதிரி மேலே எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் அந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கிரைண்டருக்கு எப்படி கவர் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்ததான் நம்ம தையல் மிஷினுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இன்னொரு வேஸ்ட் ஃப்ராக் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் டாப் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதோட பாட்டமை தான் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ பாட்டமில் இது மட்டும் நான் இந்த போர்ஷனை மட்டும், இந்த பாட்டை மட்டும் தான் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இன்னொரு கிளாத்தில் நான் ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த ஃப்ராகில் நான் எந்த சைடு எடுத்துக்க போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் இன்னொரு பீஸ் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் இதில் அந்த பீஸை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் உங்கள் தையல் மிஷின் ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதோட ஹைட்டை வச்சு கூட நீங்கள் பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதோட பாட்டமை நீங்கள் உயரத்தை மட்டும் மெஷர் பண்ணால் போதும். அகலத்தை நீங்கள் மெஷர் பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ஃப்ராக் நல்லா அகலமாக இருக்கும் பாட்டமு. ஸோ நீங்கள் ஹைட்டை மட்டும் மெஷர் பண்ணிவிட்டு அதோட இன்னொரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் லூஸாக இருக்கும் கவர். நீங்கள் எடுக்க மாட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் மெஷர் பண்ணுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் மெஷர் பண்ணலை. நான் அந்த பாட்டம் நானே என்னோடய கெஸ்ஸில் குத்து மதிப்பாக நான் இந்த அளவுன்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த பீஸை வெளி சைடு உள்ளே போகிற மாதிரியும் உள் சைடு வெளியில் வர மாதிரியும் நான் டேர்ன் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஓஸாக மடித்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்க போகிறோம். பாட்டம் சைடில் ஸ்டிச்சிங் போடாதீங்க. டாப்பில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச்சிங் போட போகிறோம். டாப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்க போகிறோம். இப்போ நான் இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் சென்டர் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடுத்ததாக நீடில் எடுத்துகிட்டு அந்த டாப் போர்ஷன் மட்டும் நான் ஸ்டிச்சிங் போட்டுக்க போகிறேன். பாட்டமில் போட்டுறாதீங்க, அதை ஓப்பனாக விட்டுருங்க. என்னோட தையல் மிஷின் பெரிய சைஸ் தான். இப்போ அந்த சைஸ்க்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்டிச்சிங்கை போட்டுட்டு மிடில் சென்டரில் நம்ம ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் நான் பாவாடைக்கு யூஸ் பண்ணுற நாடா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 8 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நாடாவை நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சென்டரில், அந்த சைடில் இந்த கிளாத்தை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள சென்டராக வச்சு உள் போர்ஷன் போகிற மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இதை 2 பின் போட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போடும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நான் 2 பின் எடுத்துக்கிறேன். 2 பின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாடா உள்ளே இருக்க மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போது திரும்ப உங்கள் ஸ்டிச்சிங்கை அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.
இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி டாப்பில் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த பாட்டம் ஓப்பனாக விட்டுருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே மடித்து தான் இருக்குது, ஸ்டிச்சிங் தேவையில்லை. இப்போ நான் இந்த சைடு மட்டும் நான் ஸ்டிச்சிங் போட்டுக்க போகிறேன். இந்த சைடு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து டாப்லேயும் போட்டுட்டேன், சைட்லேயும் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த பின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து உள் போர்ஷனை வெளியில் வர மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிட்டோன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தையல் மிஷின் கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து மிஷினுக்கு போட்டு பார்க்கலாம். என் மிஷினை பார்த்தீங்கனாலே தெரியும், மோட்டர் அதில் வந்து ஜாயின் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய சைஸ் மிஷின் தான், நல்லா ஃப்ரீயாகவே நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு முடியுது. இப்போ நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ இதை எடுக்கும்போது நல்லா ஃப்ரீயாகவே தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம தையல் மிஷினுக்கு வந்து கவர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து மிக்சிக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இன்னொரு வேஸ்ட் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 3/4 பனியன் கிளாத் பேண்ட்டு. இந்த மாதிரி நான் ஒரு பேண்ட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பேண்ட்டில் வந்து டாப் போர்ஷன் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம், பாட்டம்லாம் கட் பண்ணிட போகிறோம். ஒரு லெக்கு வந்து ஷார்ட்டாகவும் ஒரு லெக்கு வந்து லாங்காகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த லெக்கை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடுத்த லெக்கில் வந்து கொஞ்சம் வந்து இதை விட வந்து கொஞ்சம் லாங்காக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இன்னொரு லெக்கையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு 2 லெக்கோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு லெக்கு வந்து லாங்காகவும் ஒரு லெக்கு வந்து ஷார்ட்டாகவும் இருக்குது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த பேண்ட்டில் வந்து பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, சென்டரில் அந்த ஜாயிண்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இதுலேருந்து இந்த லெக்கை வந்து நான் 2 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இந்த லெக்கை வந்து 4 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி நான் பாயிண்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மிக்சிக்கு நம்ம போட்டு பார்ப்போம். அந்த பேண்ட்டில் வந்து லாங்காக கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கால் பகுதியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த மிக்சியை இன்சர்ட் பண்ணி அதில் மாட்டிக்கோங்க. இப்போ அந்த ஷார்ட்டாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லெக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்விட்ச் போர்ஷனுக்கு வந்து வந்துடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மிக்சி கவர் வந்து எந்த ஸ்டிச்சிங்கே இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணுற டைமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு ஜார் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி இன்னொரு பேண்ட்டில் வந்து இந்த மாதிரி நான் கவர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி, அது உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி 2 கவர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்று வாஷ் பண்ண போட்டாலும் இன்னொன்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக ரிமூவ் பண்ண முடியுது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு பேண்ட்டு வந்து எலாஸ்டிக் போயிடுச்சுன்னு தூக்கி போடாமல் நீங்கள் அழகாக இந்த மாதிரி மிக்சி கவர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.